சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமியுடைய பதவி பறிப்பு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. அதிமுகவில் பெரம்பூரிலிருந்து ஒரு குரல் எழுந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு குரல். ஓகேங்களா? நம்முடைய நியூஸ் கிளட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பிரத்யேக பேட்டியை ஜெயக்குமார் கொடுத்திருக்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எடப்பாடியை டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. எங்க கட்சிக்கு யாரும் பிரச்சாரம் பண்ணல, என் பையனுக்கு யாரும் பிரச்சாரம் பண்ணல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஏஐடிஎம்கேல எடப்பாடியை தவிர வேற யாருமே ஸ்டார் போட்டியாளர்கள் வரல. இந்த நட்சத்திர பேச்சாளர்கள்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேக்கு இருப்பாங்க, நடிகர்கள் நடிகைகள், அவங்க யாருமே வரல. இந்த எலெக்ஷன் நான் பார்க்கவே இல்லை. ஒரு பொம்பளை ஒன்று இருக்கும், அது பேர் கூட ஏதோ ஒரு பேர், அது தெலுங்கு நடிகைன்னு நினைக்கிறேன், அது ஏடிஎம்கேவுடைய சப்போர்ட்டர். விந்தியான்னு ஒன்று இருக்கும், அதுவும் காணும், எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு காலையில் டிடிவி தினகரன் ஆந்திரா போயிருக்காங்க. டிடிவி தினகரன், நம்முடைய ஓபிஎஸ், தமிழிசை, அண்ணாமலை இவங்களாம் போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி என்ன மார்த்தட்டிக்கிறாருன்னா, நாளை இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் லாஸ்ட் இயர் விட 1% ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். எத்தனை கட்சி உடஞ்சாலும் பரவாயில்ல, நான் 1%, ஐயோ தலைவரே 5% இங்கே நம்மகிட்ட இருந்து வேற ஒரு கட்சிக்கு போக போகுது. வேலுமணியும் தங்கமணியும் மோடி சொன்ன டிமாண்டுக்கு ஒத்துக்கொண்டதாக தகவல் வெளியாகிருக்கு. மோடி சொன்ன டிமாண்ட் என்னன்னா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு டிமாண்ட். அது இங்கே வந்துருங்க, 1000 கோடி கேஸ் இருக்கு உங்க மேலே. அந்த 1000 கோடினா 1000 கோடி ஒன்று ஒரு கேஸ் இல்லை, 1000 கோடி அளவுக்கு நீங்கள் ஊழல் பண்ண கேஸ் இருக்கு, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பதாக. கிட்டத்தட்ட அந்த 1000 கோடி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுற மாதிரி ஏதோ பண முதலைகள் வந்து எங்கள் கட்சி கூட பேரம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கூட்டணிக்காக நாய் மாதிரி யாரு கூட அலைய மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் கிளட்ஸ் அப்படின்ற சேனலில் ஜெயக்குமார் பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ அவர் அங்கே என்ன விஷயத்தை சொல்லிட்டாருன்னா, என் மகனுக்கு சரியாக பூத்தில் வேலை நடக்கலைங்க, திமுக காரங்க பண்ண வேலையே வேற. என்னன்னா 2 தெருவுக்கு 2 தலைவர், அங்கங்க அந்தந்த பூத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை நியமிச்சு பணம் கரெக்டாக போகுதா, எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கா, நிலைமை மாறிடுச்சா அப்படின்ட்டு. ஜெயக்குமார் போட்டியிடக்கூடிய மகன் ஜெயவர்தன் போட்டிக்கூடிய தென் சென்னையில் ஒரு பூத்தில் 0 ஓட்டு. அது அங்கே மொத்தம் ஓட்டு போகிறவங்க 500 பேர். திமுகவுக்கு 350, பாஜகவுக்கு 104. அப்போ அதிமுகவுக்கு ஒன்று கூட வரல. அங்கே என்ன ஆச்சுன்னா, அப்போ என்னத்தை நீங்கள் வேலையை செஞ்சு கிழிச்சிங்கன்ற மாதிரி அவர் ஓப்பன் அப்படிலாம் கேட்கல. அங்கே எனக்கு ஓட்டே வரல. அப்போ என்ன காரணம், பிரச்சாரம் எனக்கு பெருசாக பண்ணலை யாருமே அப்படின்னு சொல்லிட்டு அது எடப்பாடியை தான் குறிக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் வரிசையில், வேலுமணி வரிசையில், தங்கமணி வரிசையில் ஜெயக்குமாரும் இணைந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் அடுத்தடுத்து பாருங்கள், ஒரு யூடியூப் சேனல் ஒவ்வொரு இன்டர்வியூ